பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ஸ். இது தான் நேற்று நம்ம பார்ட் 1 அப்படின்னு பார்த்தோம். அதில் இன்ட்ரொடக்ஷனில் உங்களுக்கு என்னென்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது, எப்படி நம்ம அந்த ஃபேமிலி ட்ரீ டயக்ராம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3 மாடலில் மட்டும்தான் அந்த கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப் 1. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிளேலிஸ்ட்டில் நம்ம போட்டிருப்போம், அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். திடீர்னு ஒரு பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ முதல்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் பிளட் ரிலேஷன்ஸுடைய டைப் 1 மாடல் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, டேரெக்டாக நம்ம சமூகத்தில் போகலாம். இங்கே பாருங்கள். Introducing a man to her husband, a woman said, his brother's father is the only son of my grandfather. How is the woman related to this man? அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தன்னுடைய கணவருக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்துது. எப்படி சொல்லி அறிமுகப்படுத்துது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பிரதர், இவருடைய அண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பாவானவர் எங்கள் தாத்தாவிற்கு ஒரே பையன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போது இதை வந்து கொஞ்சம் நல்லா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஈஸியாக தனியாக பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன பாருங்கள், ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர், எங்கள் தாத்தாவுடைய ஒரே பையன் அப்படின்னாலே என்ன வந்துருச்சு அப்படின்னா, தாத்தாவுக்கு பையன் இவங்களுக்கு யாராக இருக்கும், அப்பாவாக இருக்கும். அப்போ வந்து ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஃபாதர். அந்த ஃபாதர் யாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ் பிரதர்ஸ் ஃபாதர். அந்த நபருடைய பிரதர்ஸ் ஃபாதர்னா அப்போது ஒரு எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய பிரதர் இருக்கார். அந்த பிரதருடைய ஃபாதர் தான் யாருடைய ஃபாதரு, இவளுடைய ஃபாதர். அப்போ இந்த உமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உமன் அவங்களோட ஃபாதர் தான் யார், ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா ஃபாதர். அந்த ஃபாதர் யார், இவங்களுடைய இந்த எக்ஸுங்களுடைய பிரதர். அப்போ அந்த 2 பேருக்குமே ஃபாதர் அவங்க தான். அந்த ஃபாதர் இந்த இவங்களுடைய தாத்தாவுக்கு ஒரே பையன் அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற ஆள் யாராக இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு பிரதராக இருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, ஹவு இஸ் அ உமன் ரிலேட்டட் டு திஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இந்த உமன் இந்த மேனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா சிஸ்டர். அப்போது சிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம ட்ரீ டயக்ராம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வார்த்தையை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே புரிஞ்சுது. ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர், எங்கள் தாத்தாவுடைய ஒரே பையன் யார், எனக்கு அப்பா. அவர் யார், அந்த நபருடைய பிரதருக்கு ஃபாதர். அப்போ அவருக்கும் ஃபாதர், அவர் பிரதருக்கும் ஃபாதர். அப்படின்னா இவங்களுக்கும் ஃபாதர். அப்படிங்கும் போது அந்த பிரதர் இவங்களுக்கு யாராக இருக்கணும், இந்த உமன் வந்து அவங்களுக்கு சிஸ்டர், அந்த பிரதர் வந்து இவங்களுக்கு பிரதர். ஓகேங்களா? புரிஞ்சுதா சம்மு? இவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னும் சில சம் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த ஒரு மாடல் பார்ப்போம். இந்த மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் நான் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்னு கேட்டால் அது ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபாதர்னு அர்த்தம். ஒன்லி சன் ஆஃப் கிராண்ட்ஃபாதர் அப்படிங்கிறவங்க ஃபாதர்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். ரைட். இப்போ இந்த சம்மை பாருங்கள். பாயிண்டிங் டு லேடி Suresh said, she is the daughter of the woman who is the mother of the husband of my mother. So what is the relation of the lady to the Suresh? அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சிரிப்பு வருது இல்லைங்களா? ரைட்டா? இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை பிரித்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு புரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ சுரேஷுக்கு அந்த லேடி யார், அதாவது சுரேஷ் வந்து ஒரு லேடியை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க யாருக்கு, இந்த சி இஸ் தி டாட்டர் ஆஃப் தி உமன் who is the mother of the husband of my mother, எங்கள் அம்மாவுடைய கணவர் என்னுடைய அம்மாவுடைய பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்படி சொல்கிறத இப்படி சுற்றி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஹஸ்பண்ட் ஆஃப் மை மதர், எங்கள் அம்மாவுக்கு ஹஸ்பண்டு, சுரேஷ்க்கு யார், அப்பா. ரைட்டா? அப்போ சுரேஷ் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நேரம் என்ன போட்டுக்கலாம், ஃபாதர். ரைட். இந்த ஃபாதர் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அந்த உமன் வந்து அப்போ யார், இவங்க அப்பாவுக்கு அம்மா. ரைட்டுங்களா? இவங்க அப்பாவுக்கு அம்மா. இந்த உமனுடைய பொண்ணு தான் அந்த ஷீ. ரைட்டா? அப்போ அது யாராக இருக்கும், இவங்க ஃபாதர் கூட பிறந்த ஒரு பொண்ணு. ரைட்டுங்களா? அதான் ஷீ. அப்போது சுரேஷ்க்கு இது யார், ஃபாதர் கூட பிறந்தா இது வந்து அத்தை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இல்லைங்களா? அதைத்தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டி. ஸோ ஆண்டிங்கிறது ஏங்கிறது ரைட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் பாருங்கள். A girl introduced a boy as the son of the daughter of the father of her uncle. The boy is girls. அந்த கேர்ளுக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் தெரியாதவங்க இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது.
ரைட்டா? நம்ம ஒரு படத்தில் வேலைக்காரன் படத்தில் ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப அருமையாக இங்கிலீஷ் பேசியிருப்பார். எப்படின்னா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்டோன்னா ஐ ஆம் தி சன் ஆஃப் வளையாபதி அண்ட் கிராண்ட் சன் ஆஃப் சபாபதி அப்படி படப்படப்படன்னு சொல்லிட்டே போவார். ஆனால் இதில் தப்பு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எந்த விதமான தப்பும் இருக்காது. ஆனால் அதை பிரித்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பாருங்களேன், இந்த பொண்ணுடைய அங்கிள், அப்போ இந்த பொண்ணு முதல்ல கீழே போட்டுக்கோங்க, ரைட்டுங்களா? இதனுடைய அங்கிள், அப்போ அவருக்கு மேலே உள்ள ஜென்ரேஷன், ரைட்டுங்களா? போட்டாச்சு. ஹெர் அங்கிளுடைய ஃபாதர், ரைட், அவருக்கு மேலே இருப்பார். அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இல்லையா ஃபாதர், அங்கிளுடைய ஃபாதர், அதனால நான் எஃப்யூன்னு போட்டுக்கிறேன், ரைட்டா? அந்த ஃபாதருடைய டாட்டர் யார்? அந்த ஒரு டாட்டர் ஒருத்தர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்க டாட்டர், ரைட்டு. அந்த டாட்டருடைய பையன் தான் யார்? அந்த சன்னு தான் அந்த பாய், ஓகேங்களா? அப்போ அவன் வந்து சன்னு, ஓகேங்களா? அந்த சன்னு தான் யார்? பாய். அப்போ இந்த பொண்ணுக்கு அங்கிளுக்கு கூட பிறந்த பொண்ணு தான் அவங்க. இவங்க ரெண்டும் அக்காலும் அல்ல அக்காலாக இருக்கலாம், இல்லைன்னா தங்கச்சியாக இருக்கலாம். யாருக்கு? இந்த பொண்ணோட மாமாவுக்கு. அப்போ இது மாமானா மாமா கூட பிறந்தவங்க என்னவா வரும்? ஒன்று இந்த பொண்ணோட அம்மாவாகவும் இருக்கலாம், இல்லை சித்தியாகவும் இருக்கலாம், இல்லை பெரியப்பா. இந்த அங்கிளுங்கிறது மாமா எடுத்துக்கிட்டா அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இது பெரியப்பா சித்தப்பாவான்னு எடுத்தீங்கன்னா அதுவும் நமக்கு என்ன தான் வரும்? சித்தியாகவும் வரலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பையன் பிரதர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? பிரதர் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ அங்கே ஆப்ஷன் ஏங்கிறது தெளிவு. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு தெளிவாக இன்னொருக்கா வேணால் சொல்லணும்னா சொல்கிறேன். இதனுடைய பொண்ணு, இந்த பொண்ணுடைய அங்கிள், ரைட், நம்ம போட்டுக்கிட்டோம். அங்கிளுடைய ஃபாதர் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே இந்த ஃபாதருடைய டாட்டர், அப்போ அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனால கீழே போட்டுக்கிட்டேன். இந்த டாட்டரோட பையன் கீழே போட்டுக்கிட்டேன், அவன் தான் அந்த பையன். இப்போ இந்த பையனுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேர்ளோட அங்கிளுங்கிறது நமக்கு தமிழில் 3 விதம் இருக்குது. அதாவது வந்து தாய் மாமனாக இருக்கலாம், இல்லைனா பெரியப்பாவாக இருக்கலாம், இல்லைனா சித்தப்பாவாக இருக்கலாம், ரைட்டா? தாய் மாமனாக இருந்தால் இது யாராக இருக்கும் அப்படின்னா இது அவங்க அம்மாவாக இருக்கும், ரைட்டா? அதே இது பெரியப்பா சித்தப்பாவாக இருந்தால் இது யாராக இருக்கும்? சித்தியாக இருக்கலாம், இல்லை பெரியமாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் பெரியமா பையனா சித்தப்பா பையன் யாராக இருந்தாலும் இங்கே வந்து சன்னுன்னு கொடுத்துருக்கு. அதனால் இங்கே ஆப்ஷனில் சித்தி பையன் பெரியமா பையனாக இருந்தால் கசின் பிரதர் தான் கரெக்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே கசின் பிரதருங்கிறது நமக்கு இல்லை, மற்ற எந்த உறவு முறையும் வராது, ரைட்டுங்களா? அதனால பிரதர் அப்படிங்கிறது கரெக்டு. அதனால் இங்கே பிரதருங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நான் பிரதர்னு கொடுத்துருக்கேன். அதாவது இவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளியர்? புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். அடுத்த ஒரு சம் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பாருங்க. இது என்ன சொல்லிருக்கிற? அருண் said this girl is the wife of the grandson of my mother. Who is Arun to this girl? அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நீங்கள் என்ன இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு வந்து எப்போவுமே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் முன்னால் வர்றது ஆங்கிலத்தில் பின்னால் வரும். அதாவது எடுத்துக்காட்டாக உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் யுவர் நேம் இஸ் வாட் அப்படின்னு கேட்போம், இல்லை வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். ஸோ அப்போ என்ன உங்கள் பேர் அப்படின்னு நம்ம கேட்க போகிறது இல்லை. ஸோ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா பின்னால் இருக்கிறது முன்னால் வந்துடுது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டினை நீங்கள் இப்போ பார்க்கும்போது எப்போவுமே பின்னால் இருந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், மை மதர் கிராண்ட்சன், எங்கள் அம்மாவுடைய பேரன் அப்படின்னா எனக்கு யார்? என் பையன், ரைட்டுங்களா? இப்போ அருண் தானே சொல்கிறாரு. அப்போ அருண் என்ன சொல்கிறாரு? எங்கள் அம்மாவுடைய பேரன் அப்படின்னா இவருக்கு யாரு? அருணுக்கு அவர் வந்து பையன், சன், ரைட்டா? இந்த சன்னுக்கு, இந்த கிராண்ட் சன்னுக்கு ஒய்ஃபு தான் யார்? இந்த கேர்ளு, இந்த கிராண்ட் சன் என்னுடைய. அப்போ இந்த கிராண்ட் சன்னுங்கிறது அருணுக்கு சன்னு, சன்னுடைய ஒய்ஃபு, ரைட்டுங்களா? இவங்க ரெண்டு மேரிடு, அதனால் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஒய்ஃபுங்கிறது பொண்ணுங்கிறதுனால ரவுண்ட் பண்ணி காட்டிருக்கேன். அப்போ அருண் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அருணுடைய பையனுடைய ஒய்ஃப் தான் அந்த கேர்ளு. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு? ஹூ இஸ் அருண் டு திஸ் கேர்ள்? அருண் இந்த கேர்ளுக்கு யார் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அருண் யார்? மாமனார், ரைட்டுங்களா? அந்த பொண்ணுக்கு மாமனார். இந்த பொண்ணு அருணுக்கு யார்? மருமக. ஆனால் நம்ம கொஸ்டினில் அருண் அந்த கேர்ளுக்கு யாருன்னு கேட்டதுனால நம்ம என்ன சொல்லணும்? ஃபாதர் இன்லான்னு சொல்லணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த டைப் 1 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்ட்ரடியூசிங், பாயிண்டிங், ஷோயிங் அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் இப்போ எடுத்து எழுதும் பொழுது அப்படி தனித்தனியாக பிரித்து எழுதணும். அதாவது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கிராண்ட் சன் ஆஃப் மை மதர் அப்படின்னா எனக்கு பையன், அப்படின்னா ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா எனக்கு அப்பா,
அந்த மாதிரி நம்ம அதை பிரித்து நம்ம அதை எடுத்துக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டைப் 2 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவும் இந்த டைப் 1ஐயும் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது இந்த டைப் 2 அண்ட் டைப் 3 ரொம்ப எளிமையாக பண்ண முடியும். இந்த கொஸ்டின் இல்லாத காம்படிட்டிவ் எக்ஸாமே இருக்காது. 1 மார்க்கும் கேட்கலாம். இதே மாதிரி வைத்து 5 மார்க்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நிறைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்களே வந்து சொல்லி பாருங்கள், எழுதி பாருங்கள். அப்போ உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீடு கூடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரியும்.